கணபதியே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ சிவசங்கர் பேசுறேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். அது என்ன அப்படின்னீங்கன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி வரவங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு மாதிரி ஒரு ஒரு சின்ன டிப்பு தான். நம்ம ஆன்மீகத்துல செய்யற விஷயங்கள் சரியா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கப்புறம் நம்ம எந்த குருவை ஃபாலோ பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். இல்லை எனக்கு மட்டும் ஏன் குரு கிடைக்க மாட்டேங்கிறார், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து புதுசா ஆன்மீகத்துல நாட்டம் இருந்து அதனுடைய தேடுதல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது டெஃபினட்டா இந்த கொஸ்டின் வராம இருக்காது. நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, ஏன் நமக்கு வந்து சரியான குரு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி வந்து கொஞ்சம் முக்கியமான கேள்வியா இருக்கும். அதுக்கு விடை என்ன அப்படின்னீங்கன்னா, குரு வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. யாருக்குமே குரு கிடைக்காமல் இருக்க மாட்டார், எல்லாருக்கும் கிடைப்பார். எப்படி அப்படின்னீங்கன்னா, நீங்க சிறந்த சீடராக இருப்பதற்கு தகுதியை வளர்த்து கொண்டால் உங்களுக்கு குரு தேடி வருவார். எப்படி? குருக்கள் எல்லாம், இந்த குருமாக்கள் சித்தர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல ஆத்மா சரியான அந்த வழிமுறைகளை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கான அடுத்த தலைமுறைகள் வராதா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. நீங்க உங்க தகுதியை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வளர்த்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா குரு தேடி வருவாங்க, உங்களுக்கு கிடைக்கும். குருன்னா அதாவது பிசிக்கலா அவர் வந்து ஒரு ஹியூமன் பாடியில இப்போ இருக்கணும் அப்படின்னு மட்டும் கணக்கே கிடையாது. அதை மட்டும் நினைச்சுக்காதீங்க. பிசிக்கலா ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்து இது மாதிரி பண்ணணும், தீட்சை கொடுக்கணும், தீட்சை கொடுத்த பின்னாடி அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து தீட்சை கொடுத்துட்டு சரி இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொன்னா அவர் சொல்றதை நான் ஃபாலோ பண்ணா இது நடக்கும் அப்படின்றது மாதிரி கற்பனை பண்ணீங்கன்னா அப்படி மட்டுமே நடக்காது. அதுவும் ஒரு வகை. அப்படி மட்டுமே தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க எங்க இருந்தாலும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, நீங்க இந்த பர்டிகுலர் இடம் தான் இருக்கணும் அவசியம் இல்லை. ஒரு கோயிலில் அந்த மாதிரி ஒரு ஆன்மீக தலங்கள் எல்லாம் வந்து உண்மைதான், அதுக்குன்னு ஒரு பவர் இருக்கு. அது வந்து குயிக்கா மாற்றும். இப்போ நேரத்திலேயே வந்து பிரம்ம முகூர்த்தம்ன்றது வந்து ஒரு பவர்ஃபுல் டைம் அப்படின்ற மாதிரி இடங்களுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு. இப்ப திருவண்ணாமலைன்னா அக்னி ஸ்தலம் சொல்லுவாங்க, திருவண்ணாமலைன்னா அக்னி ரிலேட்டட். இது மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. அதனால அந்த இடத்துக்கும் நேரத்திற்கும் பவர் இருந்தாலும் இது எதுவுமே இல்லை, நான் வந்து இந்தியாலேயே இல்லை, வெளிநாட்டுல இருக்கேன், அது இல்லாம இங்க அதுக்கு தகுந்த மாதிரி கோயில்களும் இல்லை, அதனால நான் அந்த இடத்துல போக முடியல, இங்க குருக்கள் இல்லை, அதனால நான் அவரை போய் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு எல்லாம் நீங்க கவலைப்படவே தேவையில்லை. மனதளவில் நீங்க உருகி வேண்டனீங்கன்னா, அதாவது நீங்க இறுக்கமா இருக்கக்கூடாது, இலகிய மனசா இருக்கணும். நீங்க வந்து அப்படியே மெல்ட் ஆகணும். நீங்க இப்ப சப்போஸ் முருகப்பெருமானுடைய பக்தர்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய பெயரை கேட்டாலே உங்களுக்கு வந்து நீங்க மெல்ட் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஆட்டோமேட்டிக்கா முருகப்பெருமானுடைய அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அதுக்காக திருச்செந்தூர் போகணும், பழனி போகணும்னு கணக்கே கிடையாது. நீங்க இப்ப அகத்தியரை வந்து நீங்க குருவா எடுத்துக்கிட்டு, நீங்க எனக்கு யாருமே கிடையாது அப்படின்னீங்கன்னா, அகத்தியர் முதல் சித்தர் அவரை எடுத்துக்கோங்க. அவரை எடுத்துக்கிட்டு அவரையே வந்து நீங்க உங்களுடைய குருவா கன்செப்ட் பண்ணிட்டு, நான் தான் நீங்க தான் எனக்கு குரு, நீங்க தான் எனக்கு வழிகாட்டணும், நான் தப்பா பண்ணாலும் என்னை திருத்துறது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மானசீகமா மனப்பூர்வமா உங்களை வந்து ஒப்படைச்சிட்டு, நீங்க தப்போ ரைட்டோ உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை செய்யுங்க. பூஜையை தப்பா கூட பண்ணுங்க, தியானத்தை தப்பாக கூட பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வேண்டுதலை கொடுத்துட்டு செய்யறதுக்கு முன்னாடி இந்த குரு நமஸ்காரம் இருக்கும் பாத்தீங்களா, குரு வணக்கம் பாடல் ஒண்ணு இருக்கும். எதுவுமே தெரியாது அப்படின்னீங்கன்னா சிம்பிள். இது தமிழ்ல சொல்லணும்னா, எந்த குருவை பத்தி நீங்க குருவா ஏத்துக்கணும்னு முடிவு பண்றீங்களோ அவரை மனக்கண் முன்னாடி நினைச்சிட்டு குருவே சரணம், இப்படி குருவே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யுங்க. இது வந்து சிம்பிள். இன்னும் அடுத்த லெவலுக்கு எனக்கு தெரியும், இந்த குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் இருக்கு, அது எனக்கு தெரியும் அப்படின்னா அதை சொல்லுங்க. அந்த குருவை நினைச்சிட்டு அந்த மந்திரத்தை சொல்லிட்டு
அதுக்கப்புறம் அந்த காரியத்தை செய்யுங்க. அது தப்பா இருந்தா அவங்க அந்த குருவே உங்களை நாளடைவில் திருத்துவார்கள். அந்த திருத்துறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஒழுக்கம் இருக்கணும். உங்களுடைய தகுதியை நீங்க வளர்த்துக்கணும். அது மாதிரி இருந்தீங்கன்னா இந்த சிறு வேண்டுதல் போதும். ஏன்னா நீங்க செய்யக்கூடிய காரியத்துக்கு முன்னாடி அந்த குருவை நினைத்து குருவே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா தமிழ் வார்த்தையில சொல்லிட்டு நீங்க அந்த காரியத்தை தொடங்குங்க. குரு தேடி வருவார். as long as நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இல்லையா, குரு மந்திரம் தெரியுமா, குரு மந்திரத்தை சொல்லிட்டு பண்ணுங்க. இல்ல இதெல்லாம் இல்ல, எனக்கு டைரக்டா ஒரு குருவே இருக்காரு, அவரே தீட்சை கொடுத்திருக்காரு, அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னீங்கன்னா அவரை வந்து அவருக்கு மேல திரும்ப சந்தேகப்படாதீங்க. அவர் நல்லவர் கெட்டவர், அவர் இது மாதிரி பண்ணிட்டாரு அது மாதிரி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது குரு கெட்டவரா இருந்தான்னா அவருடைய கர்மா அவர் அனுபவிப்பார். அது அவர் ஏதோ ஒரு பயிற்சி பண்ணாம ஏதோ ஒரு லெவலுக்கு போகாம இந்த நிலைமைக்கு அவரும் வந்திருக்க முடியாது. அது தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்களும் அந்த இடத்துல போயிருக்கீங்க. உங்களுடைய ஃப்ரீக்வன்சி அவங்களோட செட் ஆனதுனால தான் அந்த குரூப்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க அங்க போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அவங்கள வந்து டவுட் படாதீங்க. அந்த குரு மேல சந்தேகப்பட்டீங்கன்னா அது திரும்பவும் புண்ணியம் இல்லை. அப்படி சந்தேகம் வந்துடுச்சு, டவுட் வந்துடுச்சு அப்படின்னு அங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு குருவையும் ஃபாலோ பண்ணாம நீங்க அகத்தியரையோ இல்ல முருகப்பெருமானையோ இல்ல ஆதிசிவனையோ அவரை எடுத்துக்கோங்க. அவரை வந்து நீங்க மனசுக்குள்ளார நினைச்சிட்டு குரு வணக்கம் சொல்லிட்டு நீங்க தியானம் பண்ணாலும் சரி, பூஜை புனஸ்காரம் பண்ணாலும் சரி, அதை ரெகுலரா பண்ணீங்கன்னா குருவே உங்களுக்கு தேவையில்லை. அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு வந்து வழி நடத்துறதுக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களே தேடி வந்து உங்களை வழி நடத்துவார்கள். அது கனவுல வந்து சொல்லுவாங்களா, இல்ல தப்பா செய்கிற காரியம் ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்றேன். துண்ணூறு இப்படி எடுத்துட்டு இப்படி பட்டை போடுவாங்க. நமச்சிவாயம் சொல்லிட்டு ஒரு ஃபுல்லா பட்டை போடுறது இருக்கு. நமச்சிவாயம் சொல்லிட்டு இப்படி பட்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் கையில இங்க போடுவாங்க, இங்க போடுவாங்க. இந்த கையை மடிச்சுட்டு இப்படி போடுவாங்க. இந்த போடுற விஷயங்கள் கூட என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து எப்படி போடணும்ன்ற விஷயம் கூட அவருக்கு டைரக்டா குருவே கிடையாது. எந்த குருவுமே கிடையாது அவருக்கு. ஆனா அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னீங்கன்னா இது மாதிரி நான் சொன்ன மாதிரி விஷயங்கள் தான் அவர் வந்து ஃபாலோ பண்ணி அவருக்கு வந்து அகஸ்தியர்னுடைய வழிவகையில வந்து வந்துட்டு இருக்காரு. அவர் எப்படி இது மாதிரி பட்டை போடணும், அவர் போடுறது கரெக்டா, அவரே கையை நகர்த்த, அவர் கையை தானா நகர்ந்து அது கரெக்டா போடும். அந்த ரேஞ்சுக்கெல்லாம் அவருக்கு நடந்திருக்கு. அதை என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. இது மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அந்த விஷயங்கள் தானாக நடக்கும். அதனால வந்து நீங்க குரு இல்ல எனக்கு சரியான குரு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகத்துக்கு வருபவர்கள் வருத்தம்லாம் பட வேணாம். உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு இருந்தா கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கான தகுதியை மட்டும் நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். வளர்த்துக்கிட்டா டெஃபினட்டா உங்களுக்கு குரு கிடைப்பார். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.